ஹாய் கேப்டன் டிவி வியூவர்ஸ், நானும் என் பாட்டுன்ற இந்த ஷோவில் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு சிங்கரை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த வாரமும் ஒரு சூப்பரான சிங்கரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லுவேங்க, ஒரு ஸ்பெஷலான சிங்கரை தான் நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தைக்கு இந்த வாரம் சொல்ற மாதிரியே ரொம்ப அழகான ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சிங்கர் தான் வந்திருக்கிறாரு. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இவர் பாடின பாட்டெல்லாம் சும்மா நெருப்பு மாதிரி தெரியா இருக்குங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஆடியன்ஸ் எல்லாம் வந்து டெம்ப் பண்ணக்கூடிய சாங்ஸ் எல்லாம் வந்து நிறைய பாடி இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இவர் ஒரு ஆக்டர், சிங்கர், பாடலாசிரியர் அப்படின்னு முப்பரிமாணங்களை ஜொலிக்கக்கூடிய ஒரு சிங்கர் தாங்க. இவர் யாரு அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஒரு சாங் ஒன்று பிளே பண்ணுவோம், அதுலயே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. மியூசிக். கைலா கெத்தா முடியலன்னா சாவுடா அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது அந்த பாட்டு வந்துச்சுன்னா, சார் ஹலோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்களை மீட் பண்ணது. தேங்க்யூ. ஓகே, எப்படி சார் இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. அதிர்ச்சி எல்லாம், இன்ப அதிர்ச்சி எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து. ஏன்னா நெருப்புடா சாங் வந்து எவ்வளவு தூரம் வந்து உங்களை கொண்டு போயிருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நெருப்புடா நெருங்குடான்னு சொன்னீங்க, ஆனா உண்மையிலே நீங்க பாடினது உங்களுக்கே வந்து இதாயிருச்சு. உங்களை நெருங்கவும் முடியல, உங்களை பக்கத்துல உங்களை பிடிக்கிறவங்களையும் போதும் போதுன்னு ஆயிடுச்சு சார். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த நெருப்புடா சாங்கை பத்தின நிறைய விஷயங்கள் நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும் சார். ஏன்னா வந்து நீங்க இங்க அந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டைலாக் வந்து ஒரு பயங்கர ஃபேமஸ் ஆயிருந்துச்சு. என்ன அப்படின்னா, கவுண்டமணி சாரோடது, ஐயோ நெருப்புடோ அப்படின்றது. ஆனா இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வரிகள் மட்டும்தான் வந்து பயங்கர ஹிட்டா இருக்குது. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சது? இல்ல, இது சந்தோஷ் என்னோட சீனியர் தான். ஸோ அவர் தான் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. லிரிசிஸ்டா, சிங்கரா. ஸோ அவர் கூட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ கபாலி அவர் ஒர்க் பண்றாரு அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. ஸ்டுடியோ போனேன். போனதுக்கு அப்புறம் தான் பெரிய சர்ப்ரைஸா வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் இந்த சாங் நெருப்புடா. ஓகே ஓகே. ஏன்னா இந்த வரிகள் வந்து உங்களுக்கு மட்டுமே சொந்தமான வரிகள். அதை நீங்க என்ன மாதிரி அனுபவிச்சு எப்படி ரசிச்சு எழுதுனீங்க அந்த வார்த்தைகளை? ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் அதை எழுதும் போது ரஜினி சார்ன்ற ஒரு விஷயத்த நம்ம அவரோட படம், அவர் பாட்டுன்ற விஷயத்த நான் மைண்ட்ல எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா பயந்துருப்பேன். ஓகே, இந்த அவுட்புட் வந்திருக்கு. பயந்துருந்தேன்னா நிறைய யோசிச்சிருப்பேன். நிறைய இது பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு பண்ணாமே போயிருக்கும். நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து ஒரு கேரக்டரா தான், கபாலின்ற கேரக்டர் மட்டும் தான் மைண்ட்ல எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்ன்ற டைரக்டர் சொன்னார். ஒரு மக்களுக்காக போராடுற ஒரு தலைவனை பத்தின ஒரு பாட்டு. ஸோ அதுல வந்து சூப்பர் ஸ்டார் மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படி சொல்லி தான் டைரக்டர் என்கிட்ட சொன்னார், ரஞ்சித் சார். ஸோ அப்படி யோசிக்கும் போது தான் ஒரு தலைவனுக்கான பாட்டுன்னும் போது நம்மளால யோசிக்கிறது ஈஸி. ஸோ ரஜினி சார்னா ஒரு பயம் வந்துடும். அது வராம படபடப்பு பயங்கரமா வரும். அது இல்லாம நான் யோசிச்சு பண்ண ஒரு வித்தின் 20 minutes நான் ஒரு டிராஃப்ட் முடிச்சுட்டு நான் சந்தோஷ் அண்ணாட்ட கேட்டேன், இது எப்படின்னா இருக்கு அப்படின்னா. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ரஞ்சித் சார்ட்ட காமிச்சாரு. ஸோ அவரு படிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குப்பா அப்படின்னாரு. ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். நெருப்புடான்றது எப்படி உங்களுக்கு ஸ்பார்க் ஆச்சு? தெரியல, அது ஒரு மாதிரி தானாவே வந்து அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. நான் அந்த பாட்டு ட்ராக் ப்ளே பண்ணி காமிச்சாரு. ப்ளே பண்ணி காமிக்கும் போது தளபதியில சில சீன்ஸும், ஓகே, அதுல வந்து இது சூர்யா சார் உரசாதீங்க அப்படி அந்த டயலாக், அப்புறமா வந்து தொடரா பார்க்கலாம் அந்த டயலாக், இதெல்லாம் வந்து பின்னாடி வந்து யூடியூப்ல போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ அந்த விஷுவலோட சேர்த்து இந்த மியூசிக் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விஷுவலோட சேர்த்து பார்க்கும்போது அந்த விஷுவலுக்கு எனக்கு தோணுன விஷயம் தான், சரி நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம் அப்படின்றதெல்லாம். விஷுவலை வந்து கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி அப்படியே இப்ப இருக்கிற லாங்குவேஜுக்கு மாத்திட்டாங்க, நெருப்புடா நெருங்குடா அப்படின்ற மாதிரி. ஓகே சார், அது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் ரஜினி சார் கண்டிப்பா வந்து, ஏன்னா வந்து ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல உட்காந்து நானா உட்காந்து பாக்குறப்ப அந்த நெருப்புடான்னு வர்றப்ப பக்கத்துல இருக்கணும் டமான்னு அடிச்சது போல இருக்கு, அந்த அளவுக்கு டெம்ட் ஆகுது. அப்போ அந்த அளவுக்கு டெம்டேஷன் ஏற்றக்கூடிய அந்த சாங் வந்து சார் கேட்டுட்டு என்ன சொன்னார் ரஜினி சார்? எனக்கு அவர் என்ன சொன்னாருன்றது இன்ன வரைக்கும் தெரியல. ஏன்னா நான் அவரை மீட் பண்ணவே இல்லை. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? ஸோ கண்டிப்பா மீட் பண்ணிடுவேன். மீட் பண்ணிட்டு சார் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க சார்னு சொல்லி கேட்டு, ஓகே கண்டிப்பா அது நான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே கேட்கும் போது எனக்கும் அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா அவர் மீட் இது வரைக்கும் மீட் பண்ணி பேசினதே இல்லைங்களா? இல்ல, அதுக்கு அவர் மீட் பண்றதுக்கான நேரம் இன்னும் எனக்கு அமையலன்னு தான் நான். சார் நெருப்புடா வந்து நீங்க எழுதிட்டீங்க, கம்போஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே ஓகே தான். நீங்க வந்து விஷுவலா பாக்குறதுக்கு எப்படி சார் இருந்தது? நீங்க பாடின பாட்டு பயங்கரமா இருந்துச்சா? பயங்கரமா இருந்துச்சு. பாட்டுல வர மாதிரி நெருப்புடான்ற மாதிரி அப்பதான் அந்த டயலாக் எல்லாம் பேசி முடிப்பாரு. பயங்கரமா ஒரு டயலாக், நான் சுட சுட இருக்கும் அந்த மாதிரி. நான் உனக்கு முன்னுக்கு வர்றதா உனக்கு பிரச்சனைனா முன்னுக்கு வருவேண்டா
வந்து உட்கார வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கெத்தா, முடியலன்னா சாவுடா அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது அந்த பாட்டு வந்துச்சுன்னா அது வேற லெவல்ல இருந்துச்சு, வேற லீக். ஏன்னா அந்த அந்த டயலாகுக்கே ஆப்வியஸ்லி பயங்கர கிளாப்ஸ். ஸோ அந்த டயலாக் முடிஞ்ச உடனே மியூசிக்கோட பாட்டு வரும்போது பயங்கர கிளாப்ஸ், தியேட்டரே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் சேர்ந்து அட் டைம்ல கத்துனா அப்படி இருக்கும். அது ஃபீல் ஆச்சு பயங்கரமா. நான் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் அந்த இடத்துல அது ஃபீல் ஆச்சு. ஸோ வெரி ஹாப்பி. அந்த விஷுவலுக்கு அந்த இடத்துல அந்த பாட்டு இருந்தது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் எனக்கு. நீங்க கண்டிப்பா வந்து இன்னொரு பர்சனை பத்தி நீங்க சொல்லியே ஆகணும். இந்த மியூசிக் வந்து கம்போஸ் பண்ண மியூசிக் டைரக்டர். ஏன்னா அவர் தான் வந்து இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நீங்க அவர் கூட வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, நிறைய வந்து சாங்ஸ் வந்து. நீங்க சந்தோஷ் நாராயண் சாரை பத்தி நீங்க சொல்லியே ஆகணும் சார். நான் எனக்கு ஒரு அண்ணன் தான் அவரு, ஒரு க்ளோஸான ஒரு தம்பியா ஒரு அண்ணன் என்னென்னலாம் செய்யணுமோ ஒரு தம்பிக்கு அதை கொஞ்சம் கூட குறைவில்லாம செஞ்ச அண்ணன் தான் சொல்லணும். ஸோ என்ன அவர் தான் இங்க கூட்டிட்டு வந்தவர், கை பிடிச்சி கூட்டிட்டு வந்தவர், இன்னைக்கு தோல்ல உட்கார வச்சு பாக்குறாரு. ஸோ சந்தோஷமா இருக்கு. நீங்க படம் பார்த்துட்டு நீங்க என்ன மாதிரி சார் உணர்ந்தீங்க கபாலி படத்தை பார்த்துட்டு? ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்துச்சு இந்த படம் பார்த்துட்டு. ஏன்னா நான் வந்து ரஜினி சாரோட ஆக்டிங்க்கு அவ்வளவு பெரிய ஃபேன். அவரோட பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு கண்ணுல தண்ணி வந்துச்சு. ஒரு அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு இத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்து சேரும் போது கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி கலந்த ஒரு சந்தோஷமா இருக்கட்டும், அந்த மகிழ்ச்சி கலந்த அந்த ஒரு கண்ணீர், அது அந்த ஸ்கிரீன்ல அவங்க அழுதாங்க, எனக்கு இங்க அழுக வந்துச்சு. ஸோ ரொம்ப திருப்தியான ஒரு படமா ஃபீல் ஆச்சு எனக்கு. கூட நெருப்புடா போனஸ் எனக்கு டபுள் ட்ரீட். ஆமா, எனக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபீல் இருக்கு இந்த படம் பார்த்தது. ஓகே, ஒரு ரசிகரா இருந்து நீங்க நிறைய சொல்லிட்டீங்க அப்படிதானே சார்? ஒரு ஆடியன்ஸா இல்லாம ஆமா ரஜினி சாரோட ரசிகரா ஒரு நல்ல ஒரு களம், ஒரு நல்ல ஒரு களம், நல்ல வசனங்கள், மியூசிக்கலா வந்து லவ் போர்ஷன்ஸ்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ராதிகா ஆப்டே வந்து பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோடது. இவங்க சாய் தன்ஷிகா, அவங்க வந்து ஒரு பொண்ணா அப்பாவா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பயங்கரமா ஒரு லவபிளான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்துச்சு. ரஜினி சாரோட சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ், சின்ன சின்ன கிண்டல் பண்ற விஷயங்கள், அது எல்லாமே ரசிச்சுதான் பார்த்தேன் நான். ஓகே, எங்களுக்காக அந்த பாட்டு கொஞ்சம் பாட முடியுமா சார்? நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம், முடியுமா நடக்குமா இன்னும்? நெருப்புடா நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம், அடிக்கிற அழிக்கிற எண்ணம், முடியுமா நடக்குமா இன்னும்? அடக்குனா அடங்குற ஆளா நீ இழுத்ததும், பிரியிற நூலா நீ தடையலாம், மதிக்கிற ஆளா நீ விடியல, விரும்பிடும் காபாலி. அடுத்து வந்து ஒரு இன்னொரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் உங்க கரியர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தெரி. ஜிவி சார் வந்து மியூசிக் டைரக்டர். கண்டிப்பா. நீங்க அந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சது? ஆக்சுவலா நான் சந்தோஷ் அண்ணா எனக்கு எப்படி ஒரு அப்பா மாதிரியோ, ஜிவி வந்து எனக்கு ஒரு அம்மா மாதிரி. ஓகே. சோ ஜிவி சார் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அம்மா என்ன செல்லம் கொடுப்பாங்களோ அவ்வளவு செல்லம் எனக்கு கொடுத்திருக்காரு. நிறைய இது வரைக்கும் அவரோட எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகே, கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னையும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஒரு மியூச்சுவலான ரிலேஷன்ஷிப் அது. சோ ஒரு வெறுமன லிரிசிஸ்டா அவர் என்ன பார்க்கல, ஒரு ஃப்ரெண்டா பாக்குறாரு. சோ அவர் தான் வந்து 50th மூவில ஜிவி 50ல நீ பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அட்லிட்ட ரொம்ப ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன். அட்லி எனக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்டுன்றதுனால ராஜாராணியிலே அதனால ஒன்னும் அதுல இருக்கு, பாட்டு இருக்கு, நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டாரு. திடீர்னு கூப்பிட்டு ஒரு டைட்டில் சாங் இருக்கு, நீ பண்ணிரு அப்படின்னாரு.
ஓகே டார்லிங் அப்படின்னா டைட்டில் போடும்போது வரும் அந்த பாட்டு. ஸோ நீ அது பண்ணிடு, என்ன வேணாலும் சுச்சுவேஷன்லாம் கிடையாது, என்ன வேணா இருக்கலாம், என்ன வேணாலும் நீ பாட்டு பாடு, என்ன வேணா இருக்கலாம் அப்படின்னாரு. ஸோ பேசிக்கா விஜய் சார் ஃபேன் அப்படின்றதுனால நமக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் தான், பயங்கர எக்ஸைட்மெண்ட், ரொம்ப ஹாப்பி. சார் அவர் படத்துல நம்ம பாட்டு எழுதி நம்ம பேர்லாம் வந்து போஸ்டர்ல வரும், விஜய் சார் நாங்க இருக்கோம், இளைய தளபதி விஜய் இருக்கும், கீழே அருண்ராஜா கமல்ஹாசன் இருக்கும், வேற என்ன வேணும்? அதுவே பெரிய பிளஸ். ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு போய் ஃபர்ஸ்ட் நான் நிறைய ட்ரை பண்ணேன், எல்லாமே பயங்கரமா இருக்கணும்னு சொல்லிட்டுலாம் நிறைய ட்ரை பண்ணேன். ஒண்ணுமே செட் ஆகல. அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு அப்புறமா ஒரு நாள் நான் வந்து ஒரு இது ஃபீல் பண்ணேன், எனக்கு வந்து இல்ல டார்லிங் இப்படி ஒரு விஷயம் நான் அப்படின்னு சொன்னேன். அவர் சரிடா உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு அப்படின்ட்டாரு. ஸோ அப்பதான் தோட்டா தெரிக்க மேட்டர் வந்து கிடைச்சது. அது வந்து அவர் தான் பாடி காமிச்சார், ஜிவி தான் வந்து இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாடி காமி தெர்ரி இந்த மாதிரி இருக்கணும்டா அப்படின்னாரு. சரி நம்ம அப்படியே போய் ட்ரை பண்ணோம். வந்தபோது அப்படியே ஒரு மாதிரி ஒரு எந்தூல பாடினதான் அந்த பாட்டு ஃபுல்லா. அதுல வந்து அதுவுமே வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு தோட்டா தெரிக்க அப்படின்றது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு இதுதான். கடைசியில வந்து விஜய் சாரவாச்சும் பாத்தீங்களா இல்ல இப்ப கபாலில மாதிரி ரஜினி சாரை பாக்க? இல்ல விஜய் சார் நான் ஆடியோ லான்ச்ல பார்த்தேன், மீட் பண்ணேன். அவர் வந்து கைக்கெல்லாம் கொடுத்து பேசினாரு, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்து ஒரு ரசிகரா வந்து விஜய் சாரை பத்தி நீங்க சொல்லியே ஆகணும். கண்டிப்பா. நான் ஏன்னா நேத்து தான் அவர் என்கிட்ட போன்ல பேசினாரு. சூப்பர் சார். நேத்து கூட ட்வீட் பண்ணிருந்தேன். ஏன்னா சார் வந்து திடீர்னு சாரோட மேனேஜர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி விஜய் சார் பேசணும் சொன்னாரு. எனக்கு பயங்கர ஃபர்ஸ்ட் நான் என்ன யோசிச்சேன்னா யாராவது நம்மளை கலாய்க்கிறாங்க போல அப்படின்லாம் யோசிச்சேன். அப்புறம் ஒரு வாய்ஸ் கேட்ட உடனே காலி. நானு சார் அப்படின்னு நான் அவ்வளோதான் ஹலோ அப்படின்னாரு சார் அப்படின்னா அவ்வளோதான். நிறைய விஷ் பண்ணாரு, நிறைய பாராட்டினாரு. நிறைய விஷயங்கள் நான் வந்து பார்க்குறேன், உங்களோட ஒர்க்கெல்லாம் பார்க்குறேன், அப்புறம் உங்களோட இன்டர்வியூஸ்லாம் படித்தேன், நீங்கள் என்னை பற்றி நல்லா சொல்லியிருந்தீங்க சொன்னார். சார் அப்படிலாம் இல்லை சார், எனக்கு அதெல்லாம் கடமை சார், பெருமை சார், அதெல்லாம் நான் சொன்னேன். அப்படி பர்த்டே விஷ் பண்ணி போட்டிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ், நம்ம மீட் பண்ணுவோம் அப்படிலாம் சொன்னார். ஸோ அவரே ஃபோன் பண்ணதுலாம் எனக்கு பயங்கரமான சந்தோஷம், ஹாப்பினஸோட உச்சம். ஸோ இன்னமும் படியே மிதந்துக்கிட்டு தான் சுற்றிட்டு இருக்கேன் நான். இன்னும் போதையிலே தான் அப்படி சுற்றுறீங்க அப்படியே. வெடிக்க பாண்டா, படிக்க வாரா, புழுதி பறக்க போர்தா, நடக்க எவன்டா, எடுக்க எழுத்தா இவன்டா. உங்களோட அடுத்த ப்ராஜெக்டுக்கு வந்து நம்ம போறதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கெரியர், அதாவது சூஸ் பண்ண விதங்கள், அதெல்லாம் வந்து என்ன மாதிரி அமைஞ்சது? முக்கியமா சிவகார்த்திகேயன் சார், ஏன்னா நீங்க 2 பேரும் ஒன்னா தான் வந்து ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க, அதுல மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இல்ல நானும் சிவாவும் காலேஜ்ல இருந்தே ஒன்னா தான் படிச்சிட்டு இருக்கோம். காலேஜ்ல ஜூனியருங்களா இல்ல ஒரே கிளாஸ்? ஒரே பெஞ்ச், கடைசி பெஞ்சுங்களா? வேற செக்ஷன். ஓகே. நான் ஏ செக்ஷன், சிவா பி செக்ஷன். சினிமா பாக்குறது, சாப்பிடுறது, இது 2 தான் எங்களோட ஹாபி அண்ட் எல்லாமே எவ்ரிதிங். சோ இதுதான் எங்களோட ரொம்ப பெரிய நீண்ட நாள் வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஓகே. சென்னைக்கு வந்து அதை கண்டினியூ பண்ணோம். அப்புறமா வந்து அப்போ சிவா வந்து நான் கலக்க போது யாரெல்லாம் ஜெயிச்சிருந்த டைம், அப்போ ஆமா டைட்டில் வின் பண்ணியிருந்தாப்ல. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குடா போலாமான்னு சொல்லி என்னையும் கூப்பிட்டாப்ல. ஸோ இப்போ கூப்பிடும் போது கரெக்டா அந்த மாதிரி மிமிக்ரி ஷோல போய் பண்ணோம் நானும் சிவாவும். அப்புறமா ஒரு படம் நடிக்க போனோம். அப்புறமா நானும் சிவாவும் ஒரு படத்துல ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் சிவா நடிக்க வந்துட்டாப்ல. நான் வந்து அப்படியே என்ன அசிஸ்டன்ட் டைரக்டராகவே அப்படியே அந்த படத்துல இது பண்ணிருந்தேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நான் பண்ணேன். ஸோ இன்னும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வேற எந்த ஒரு விஷயமும் எந்த இதோ இல்லை.
அவர் சும்மாவே வந்து ரஜினி ஃபேனு. ஆமா. கபாலி படத்துல நீங்க வேற இந்த மாதிரி நெருப்புடா வேற சாங், அதுவும் டெம்ட் ஏத்துற மாதிரி சாங் வேற பாடி இருக்கிறீங்க. அத பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்? ரஜினி சார்னா அவனுக்கு ஸ்பெஷல். வா பயங்கர ஸ்பெஷலா. ஸோ வந்து இதுல ஆரம்பத்துல பயங்கர எக்ஸைட் ஆகி பயங்கரமா என்ன வந்து எனக்கு ஒரு பக்கெட் வந்து பயங்கர பெருமையா இருந்துச்சு, ஒரு பக்கெட் பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே. ஒரு என்ன சொல்றது, நீ வந்து என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியல அப்படின்னு அந்த அளவுக்கு சொல்லலாம். ஓகே. நீ வேற மாதிரி ஒண்ணு பண்ணிருக்க. நான்லாம் வந்து பயங்கர ரஜினி சார் ஃபேன். ஆமா கண்டிப்பா. சோ இதெல்லாம் என்ன தியேட்டர்ல என்ன ஆகும்ன்றது எனக்கு தெரியவே இல்லை, யோசிக்கவே முடியல. பயங்கரமா இருக்கு. தியேட்டர் அந்த இத தூக்கி உடைக்க போறாங்க அந்த அளவுக்கு பயங்கரமா. எனக்கு அவன் என்ன ஃபீல் பண்ணானா அது வந்து அவனோட சக்சஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து இது நானே ஜெயிச்ச மாதிரி இருக்கு, நானே எழுதி நானே பாடி எனக்கு கிடைச்ச சக்சஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப ஹாப்பி ஃபார் யூ. இதுக்கு மேல நீ வந்து வேற ஒரு ட்ரீமுக்கு போவடா, வேற ஒரு வேர்ல்டுக்கு போவ, உன் ட்ரீம் எல்லாமே நடக்கும் அப்படிலாம் வந்து நிறைய பாசிட்டிவா பேசி நிறைய மோட்டிவேட் பண்ணி பெருசா இருந்துச்சு எனக்கு. ஓகே சார், சூப்பர் சார். அடுத்து உங்க கரியர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா காதலும் கடந்து போகும். அகைன் வந்து சந்தோஷ் நாராயணன் சார், அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி சார் இருந்துச்சு? அதாவது நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அந்த படத்துல நடந்த அந்த கம்போசிங்ல அந்த பாட்டு அந்த கம்போசிங் எப்பவுமே சந்தோஷனா கூட ஒண்ணு நடக்கிறதுனா அது வந்து ஒரு குயிக்கா முடிஞ்சிடும், டக்குன்னு முடிஞ்சிடும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. அவர் வந்து பெருசா வந்து இது இன்னொன்னு பண்ண இப்படி பண்ண அப்படி பண்ண எதுவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவே மாட்டாரு. ஓகே. நான் கூட்டிட்டு போய் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா லிரிக்லாம் ஆல்ரெடி இருந்துச்சு அந்த பாட்டுக்கு, நல்லன்னு எழுதியிருந்தாரு. ஒரு பேரா அவர் எழுதியிருந்தாரு. ஸோ அதை அப்படியே பாடி காமிச்சிருந்தேன், பாடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாரு அவர் ஆல்ரெடி. ஸோ அது மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் அப்படியே பாடி காமிச்சேன். ஓகேடா பாடிடலாம் அப்படின்னு சொல்லி போய் எடுத்துட்டாரு. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு ஃப்ரேஸ் எழுதிடு அப்படின்னாரு. ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃப்ரேஸ் எழுதி அப்படியே பாடி அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். அப்படியே சாதாரணமா சொல்றேன். டிரைவிங்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கடையில எல்லாம் போனீங்கன்னா அப்படி வண்டி எடுத்துட்டு போய் நிறுத்துவோம், ஆர்டர் பண்ணுவோம், வாங்கிட்டு அப்படியே வண்டி எடுத்து போட்டு அப்படியே வந்து பில் போட்டு நம்ம ஓட்டிக்கிறோம். அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஒரு ஊர்ல ஒரே ஒரு வீரன், அவன் பேரன் ஆகாச சூரன். அடையே பங்காளி, அடையே பங்காளி, அடையே பங்காளி, அடையே பங்காளி. ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், டயர்டாக இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்காங்க. ஒரு ஊர்ல ஒரே ஒரு வீரன், அவன் பேரன் ஆகாச சூரன். சண்டைக்காரனுங்க சரி, அடி நம்மடியாக இருக்கணும், ஞாபகம் வச்சு. பங்காளி. சார் அடுத்து உங்களோட கரியர்ல இன்னொரு ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து திரிஷா லட்னா நயன்தாரா, அதுவும் வந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு படம். யாருமே எதிர்பார்க்கல அந்த மாதிரி ஒரு படம் வருமா அப்படி சொல்லிட்டு. ஏன்னா திரையுலகத்துல வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ள போறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க. அந்த இதை ரொம்ப தைரியமா எடுத்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கேன். அதுல ஓப்பனிங் சாங் அது வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறீங்க. அதுல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி சார்? அகைன் ஜிவி சார் தான் உங்களுக்கு. அது நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க அம்மா அப்படின்ட்டீங்க. ஃபர்ஸ்டே வந்து சென்டிமெண்ட்ல வந்து அடிச்சதுனால வந்து அடுத்து கேள்வி கேட்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க. ஆனா அவரை பத்தி தான் அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அது உங்க வாயால இருந்து சொன்னீங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும்ல சார்? இல்ல அந்த சாங் வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து என்னன்னா லவ் ஃபெயிலியர் பத்தி ஃபீல் பண்ணக்கூடாது. இன்னொரு இது பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு அப்படின்ற மாதிரி அப்படின்றதுதான் கான்செப்ட் அது. ஓகே. ஸோ அதுல நீ பண்ணதெல்லாம் அதுக்கு பேர்லாம் லவ்வா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் லவ்னு நினைச்சு நீ எதுக்கு ஃபீல் பண்ற? இது இப்படி போச்சுன்னா இப்போ ஒரு ஃபேன் இல்லைன்னா ஏசி இருக்கு, நீ வந்து 10 மணிக்கு கடையை முட்டாங்கன்னா
பிளாக்ல வந்து கிடைக்குது அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து ஓகே இம்ப்ளை பண்ணி ஒரு தத்துவ பாடலா ரெடி பண்ணோம் கொடுத்தது. ஓகே, சாருக்கு ஏதாவது அனுபவங்கள், காதல் அனுபவம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? நிறைய இருக்குதுங்களா? இல்ல சார், ரொம்ப ஃப்ராங்கா சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் அந்த கிரஷ் எந்த மாதிரி சார்? நிறைய இருக்குங்க. நிறைய ரெண்டுன்னு சொன்னோம்னா அப்புறம் அவங்க கோச்சுக்கிடுவாங்க, இல்லாதவங்க கோச்சுப்பாங்க. நீ எப்படி அதை மட்டும் சொல்லலாம், நீ சொல்லல அப்படின்ற மாதிரி கோச்சுக்குவாங்க. ஓகே 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 சார், ரொம்ப ஃப்ராங்கா வந்து சொல்லிட்டீங்க. ஜிவி சார் அதுக்கப்புறம் வேற என்ன மாதிரி சிச்சுவேஷன் அந்த மாதிரி சொன்னாங்க? ஏன்னா அதுல நானே வந்து நடிக்க போறேன்டா டே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொன்னாருங்களா? தெரியுமே, அவர் நடிக்கிறாரு தெரியும், அவர் படம் தான். எனக்காக கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து எழுதணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொன்னாருங்களா? அவர்னாவே ஸ்பெஷல் தான் எனக்கு. ஆமா ஓகே ஓகே. சோ அது அவர் எப்பவுமே டைரக்டர் என்ன கேக்குறாரோ அது சொல்லிடுவாரு. ஓகே ஓகே, டைரக்டரோட ஃபீல் இது, அது நீ டைரக்டரோட ஃபீல்ல எழுதி கொடுத்துரு. அவருக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கணும். நீ என்ன பண்ணாலும் நல்லா பண்ணிரு, எல்லாம் பண்ணா பெஸ்டா பண்ணிரு, பெஸ்டா கொடுத்துரு. ஓகே, அடையெல்லாம் புண்ணு நினைச்சி ஏண்டா தம்பி புலம்புற, நீ ஏண்டா தம்பி புலம்புற, இந்த பிகரில் நான் இன்னொரு தேர காத்திரிக்கா இல்ல நான் நயன்தாரா, திருக்கா இல்ல நான் நயன்தாரா, திருக்கா இல்ல நான் நயன்தாரா, திருக்கா இல்ல நான் நயன்தாரா, 10:30 மணிக்கும் ராக்கில கிடைக்கும் வேணாம் மச்சான் டென்ஷனு, வேணாம் மச்சான் டென்ஷனு, சைடி கீழ நான் முருகா இருக்கேன், திருக்கா இல்ல நான் நயன்தாரா, திருக்கா இல்ல நான் நயன்தாரா, திருக்கா இல்ல நான் நயன்தாரா, திருக்கா இல்ல நான் நயன்தாரா. அடுத்து வந்து உங்க கரியர்ல ரொம்ப பிரம்மாண்டம், ரொம்ப உங்களுக்கு அடையாளத்தை கொடுத்த ஒரு பாட்டு ஜிகர்தண்டா. அங்க நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் கண்டிப்பா வந்து நீங்க உங்களோட வாய்ஸவே நீங்க மாத்திருக்கீங்க, ஏதாவது கண்டிப்பா நடந்திருக்கும். ஆக்சுவலா அந்த பாட்டு வந்து எப்படி நடந்துச்சுன்னா, சில ஃபைல்ஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நான் போய் ஒரு ஸ்டுடியோல கொடுக்கணும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ இந்த பாட்டுல இந்த மாதிரி ஒரு ஐடியால ஏதாவது 4 லைன் 5 லைன் எழுதுறா. ஓகே, நான் ஒரே ஒரு லைன் மட்டும் எழுதியிருந்தேன். இந்த கஷ்டப்படுற ஜீவனை சாவடிச்சா அது கருணக்கலை, நான் கருணையா பார்த்தாலே கொலைதான்டா. இதை வந்து நான் எழுதி வச்சிருந்தேன். இது மட்டும் தான் கையில இருக்கு. சரி ஓகே, அங்க போய் பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய், ஏன்னா டியூன் இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓகே ஓகே. சோ அப்படியே டியூனும் இல்லையே, நம்ம எப்படி என்ன யோசிச்சு என்ன எழுதலாம், எப்படி இருக்கலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டே போனேன். கொண்டு கொடுத்தாரு. அப்புறமா அவர் ஸ்கைப்ல வந்தாரு. ஓகே, நான் அப்படியே பேசிட்டே இருந்தோம். அப்புறமா இது முதல்ல ரெக்கார்ட் பண்ணிடலாம், சும்மா எப்படி இருக்குன்னு பாப்போம் சொல்லிட்டு, இந்த கஷ்டப்படுற ஜீவனை சாவடிச்சா அது கருணை கொலை, நான் கருணையை பார்த்தாலே கொலைதான்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குரூப் மாதிரி போட்டு விட்டு அதுக்கு பின்னாடி சும்மா ஏதாவது ஒண்ணு ஸ்பான்டேனியஸா ஏதாவது சொல்றா அப்படின்னாரு. அப்பதான் அந்த டிங் டாங் உன்னை கட்டி வச்சு உதப்பேன் அப்படின்னா, டிங் டாங்னா இப்படி ஒண்ணு இருக்கலாம், ஒரு சிம்பிளா இருக்கலாம், டிங் டாங் அப்படின்னு சொல்லி அப்படின்னாரு. அப்புறம் நான் டிங் டாங் உன்னை கட்டி வச்சு உதப்பேன் எப்படின்னா இருக்கும், நல்லா இருக்குடா அப்படின்னாரு. அப்புறமா உன்னை எட்டி மிதிப்பேன், டிங் டாங் உன் கை கலை மூடிப்பேன், டிங் டாங் உன்னை சாவடிச்சு எரிப்பேன் அப்படின்னா, ஓகே சூப்பர், இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி போனோம். ரெக்கார்ட் பண்ண போகும்போது அப்போ வந்து அந்த கஷ்டப்படுற ஜீவனை சாவடிச்சு அந்த வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி நார்மலா ஒரு மாதிரி டெவிலிஸ்டிக்கான வாய்ஸ் மாதிரி இருக்கும். சோ அந்த வாய்ஸ் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றேன், வரல. என்னையோ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த வாய்ஸ் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் ரஃப்பான வாய்ஸ்ன்றதுனால, ரஃப்பான வாய்ஸ் நமக்கு ஈஸியா ஒண்ணு வர்றதுன்னா இனிச்சக்கரது சார் வாய்ஸ் வரும். சோ நம்ம மிமிக்ரி பண்றோம் பேசிக்கா அப்படின்றதுனால, அடி செருப்பான எவன்டா அப்படிலாம் சொல்லி பேசி பார்க்கும்போது, டேய் இது நல்லா இருக்குடா, இது இந்த வாய்ஸ்ல பண்ணு அப்படின்னாரு. சோ அந்த வாய்ஸ்ல என்ன ஓகே வேணே, அது பரவாயில்லையா, பரவாயில்ல அதுல பண்ணு, நான் பாடுறது எப்படின்னா, இல்ல நீ பாடலாம் வேணாம், சும்மா அந்த லைன் அப்படியே படி, டெம்போல படி அப்படின்னாரு. அப்பதான் சொன்னேன், டிங் டாங் உன்னை கட்டி வச்சு உதப்பேன் அப்படின்னு சொல்லி அதுல படிச்சேன். படிக்கும் போது அது அந்த அந்த டெம்போல கரெக்டா ஃபிக்ஸ் ஆச்சு. ஃபிக்ஸ் ஆன உடனே லாக் பண்ணிக்க, ஃபுல்லா எல்லாத்தையும் அப்படியே படிச்சிரு அப்படின்ட்டாரு. அப்படியே ஃபுல்லா அப்படியே படிச்சுதா. அப்புறமா பார்த்தா எனக்கு அந்த மாதிரி அவுட்புட் வரும்னே தெரியாது. சும்மா ஒரு குரூ இருக்கும், குரூ மேல நான் அதெல்லாம் படிச்சு வச்சிருப்பேன். ஓகே ஒரு மாதிரி வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது தான் தெரியும் இப்படி ஒரு பாட்டு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமான ஒரு பாட்டு, பயங்கர ஒரு ராப் சாங், எல்லாருமே பயங்கரமா பாராட்டின ஒரு பாட்டு இது. ஓகே, ஏன்னா வாய்ஸ் வந்து நீங்க மாடுலேட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சிரமப்பட்டீங்களா? எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்க? ஆமா 2 நாள் அது பண்ணோம். அப்பா 2 நாள் ஆயிடுச்சு? ஆமா, இருக்கிறதே 8 லைனோ 10 லைனோ தான். ஆமா, வரல வாய்ஸ். ரொம்ப சிம்பிளா இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனா 2 நாள் எடுத்துக்கிட்டீங்க. வரல வாய்ஸ். 2 வார்த்தை 3 வார்த்தை போச்சுன்னா அடுத்தது வரும்போது இப்படி போயிடுச்சு, பீஸ் போயிடுச்சு, வாய்ஸ் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு.
லேட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன் அண்ணே காலையில வரட்டானே அப்படின்னு. ஏய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் டைம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு சாயங்காலம் வா அப்படின்னு. ஓகே தெளிய வச்சு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி மாதிரி இதுல ஒரு 8 லைன் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 லைன் வந்து அடுத்த நாள் எடுத்தோம். என் பேரை கேட்டு கால் நடுங்க, சொல்லாதே என்று உந்தன் வாயடைக்க, என் மீது கோபம் இங்கு பார்த்தொடுக்க, என் பின்னே வீச இங்கும் வாழெடுக்க, டிங் டாங் பொண்ணை கட்டி வச்சு ஒதப்பேன், டிங் டாங் பொண்ணை எட்டி எட்டி மிதிப்பேன், டிங் டாங் போ கையிட்டால முறிப்பேன், டிங் டாங் பொண்ணை சாவடிச்சு எரிப்பேன். ஓகே சார், உங்களோட கெரியரில் நடந்த நிறைய முக்கியமான விஷயங்கள், நீங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் வந்து ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் எல்லாம் எப்படி சார்? அப்கமிங் ப்ராஜெக்ட் எல்லாம் என்னென்ன ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன். ஓ சூப்பர் சார். மரகத நாணயம் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன், சப்போர்ட்டிங் ரோல். ஓகே ஓகே. அலாங் வித் ராமதாஸ், டேனி. ஹீரோ வந்து ஆதி, ஓகே. ஹீரோயின் நிக்கி கல்ராணி. ஸோ அது ஒரு நல்ல சப்ஜெக்ட், ஃபேண்டசி காமெடி. அதே படத்துல கிரியேட்டிவேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அப்படியே பாட்டு எழுதுறது, போறது வர்றது, அப்படியே பாடுறதுன்னு சொல்லிட்டு சில ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு எல்லாமே. ஓகே சார். ஓகே சார். சார் இது வரைக்கும் வந்து உங்களோட நீங்கள் பாடின எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் உங்களோட பாட்டு எல்லாத்தையும், அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய விஷயங்களை வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. நானும் என் பாட்டுன்ற ஷோவை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா நான் இவ்வளவு விஷயங்கள் வேற எதுலயுமே பேசினது இல்ல. ஓகே. வெறும்னா வந்தோமா பாட்டு நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்குன்னு சொன்னோமா போனோமா இல்லாம பர்சனலா எனக்கு என்ன மைண்டுக்குள்ள இருக்கோ அது எல்லாமே ஷேர் பண்ணிக்கிற ஒரு இடமா இது இருந்திருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி என்னோட ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு.